தங்கள் பெருமைகளை அல்ல, மாறாக எந்த நிலையிலும் தங்களை எல்லாவற்றிலும் தாழ்த்தி தாழ்மையை கடைபிடிக்கிற ஜனங்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்கள். தங்களுடைய உடை அலங்காரம், தங்களுடைய செயல், தங்களுடைய தகுதி எல்லாவற்றிலும் தங்களை மேன்மைப்படுத்தாமல் தேவ சமூகத்திலே தங்களை எந்த மட்டும் தாழ்த்த முடியுமோ அப்படி தாழ்த்துகிறவர்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்கள். நீங்க பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். இளையகுமாரன் கதை நமக்கு தெரியும். என்ன பண்றான்? அப்பாட்ட போய் அவன் கேட்கிறான், என்னுடைய ஆஸ்தியில் என்னுடைய பங்கை எனக்கு தர வேண்டும். ரொம்ப உரிமையா கேட்கிறான். ஏன்னா இது என்னுடைய சொத்து, எனக்கு வர வேண்டிய பங்கு எனக்கு வர வேண்டும். ஆனா அதே இளையகுமாரன் நாள் வந்த பொழுது அவன் நினைக்கிறான், தகப்பன்ட்ட போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்து விட்டேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படும் தகுதியை நான் இழந்து விட்டேன். உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும்.